ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் என்றைக்குமே வந்து டைரக்டர் ஆகணும்னு இண்டஸ்ட்ரிக்கு வரவே இல்லை. நான் வந்து நடிகனானு வந்ததுனால தான் உங்களுக்கே தெரியும். பட் அதனால தான் அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் நிப்பாட்டிட்டு ஆக்டிங்கில் நியூ அண்ட் வேறு எப்படி போயிட்டது. பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும்பொழுது இதில் இவ்வளவு அதான் சொல்லேன், ஆடியன்ஸாக நான் இன்னைக்கு ஆடியன்ஸாக இந்த சின்ன ட்ரெய்லரையும் இந்த 2 சாங்கையுமே ரசித்தேன். அப்போ கண்டிப்பாக படம் எவ்வளோ ஒரு எனர்ஜியோடு வந்திருக்கு இந்த பக்கம். இது ஒன்றே என்னென்னா சார், பிளெஸ்ஸிங் தான் சார். ஒரு நல்ல அமைந்த பிளெஸ்ஸிங். அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நீங்கள் கொடுத்த அன்பும் அந்த இன்றைக்கி அந்த ப்ரெஸ்ஸில் அன்றைக்கி நான் சந்தித்தவங்களாம் இன்றைக்கி அப்படியே பார்க்குற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி புதுசான ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போகுது தியேட்டரில். அப்படி இல்லாமல் இன்றைக்கி ஆண்ட்ரூ சாரியா கூட வந்தார், என்னை பார்க்க ஆஃபீஸுக்கு வந்தார். வந்தவுடனே அப்புறம் ஆண்ட்ரூ சார் வந்து அதில் வந்து இப்போது என்னை வச்சு வதந்தின்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணார். அது நல்ல ரீச் ஆச்சு ப்ரைமில். அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டண்ட் அவர். ஸோ வாலியிலேருந்து என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். சரி வந்தார், சார் வாங்க சார் எனக்கு குஷி இதுதான் ஈவெண்ட் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. அதுவே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டு தான் இது. இந்த பண்ணட்டா ஒரு அதுக்கு வச்சுருக்கேன். ஓ சூப்பர் 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 சூப்பர். அதுவும் சூப்பர் படம் தான். அதனால சந்தோஷம். எனவே சக்தி சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அது